இன்னும் என்ன தூக்கம்? நான் உன்னை இன்னொன்னு நினைச்சேன். இன்னும் என்ன வெக்கம்? நல்லதான் பால் பழம் சாப்பிட்டிருக்கேன். பாஞ்சாலி, செம்புல பால் கொண்டு வந்திருக்கேன். குளிச்சுட்டு குழந்தைல காப்பி போட்டு கொடு. நான் வாரேன். நீ இல்லாம என்னால சாப்பிடவே முடியலையா? நான் இல்லாம உன்னால எப்படியா சாப்பிட முடியுது? சிங்கப்பூர் போய் சம்பாரிச்சு பணம் அனுப்புன, வீடு வாச காணி கரை வாங்கின. ஆனா இதனால மட்டும் என்னால சந்தோஷமா இருக்க முடியலையே. வேண்டாயா, இந்த காசும் பணம் போதும். நீ வந்து குடிசை என்னாலும் நாம 2 பேரும் ஒன்னா இருக்கலாம். அத்தாச்சே, அத்தாச்சே, வாயா உள்ளர. அழுதி அத்தாச்சி. ஆயுசு பூரா நாடு அழுதே சாகணும் தானே ஆண்டவன் விதித்திருக்கா. அண்ணன் லெட்டர் எழுதிருக்கு. கல்யாணமான 2ஆம் மாசமே விட்டுட்டு போனது. இந்த 8 வருஷமா கடதாசு தானே எழுதிக்கிட்டு இருக்கு. கடதாசியும் பணத்தையும் தவிர வேற நான் என்னத்த கண்ட? படிச்சு சொல்லியா? என்ன விஷயம்? ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிற? அண்ணன் சிங்கப்பூர்ல இருந்து வருதான். உனக்கும் நல்ல காலம் பிறந்துருச்சு. அப்படியா? ஏ ராதா வருதா? இந்த நல்ல செய்தி சொன்னதுக்காக உன் வாய்க்கு சக்கரை போடணையா? அண்ணன் எப்போ வருதா? இந்த மாசம் 27ஆம் தேதி. இன்னும் 5 நாள் தான் இருக்கு. இன்னும் 5 நாள் இருக்கு. ஆக்க பொறுத்துட்ட ஆற போற அத்தாச்சி. இந்த பாக்க என்ன சவுந்தரத்தக்கா, சிங்கப்பூர்ல இருந்து கடதாசியா வந்திருக்கு. ஓ மச்சான், என் வீட்டு ஆம்பளை பத்தி ஏதாச்சும் எழுதியிருக்கா? ஆமா, உன் வீட்டுக்காரர் பெரிய கவுனரு. அதை பத்தி எழுதுறதா என் மச்சானுக்கு. ஆனாலும் ரொம்ப குறும்புதான் உனக்கு. யோ, காலம் காத்தால என்ன இன்னைக்கு? ஷோ, நீ சொன்னாலே கேட்க மாட்டியே. இல்லையா? யோ, அங்கெல்லாம் பாப்படாது. யோ, சொல்றது கேளியா? என்னையா? யோ 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 யோ, பொல்லாத ஆளியா நீ. யோ, யோ, இன்னைக்கு விளையாடுனது போதும், போயிட்டு வா. சமுத்து, நாளைக்கு வா, கண்டிப்பா வரணும். என்ன என்ன பாஞ்சாலி தானா பேசிக்கிட்டு இருக்க? நான் தானா ஒன்னும் பேசல. இந்த கட்டெரும்போட தான் பேசிட்டு இருக்கேன். எறும்போடவா பேசுற? இந்த எறும்பு எனக்கு ரொம்ப சிநேகிதம். தினம் என்ன தேடி வரும், என் காலில் ஏறிட்டு கொஞ்ச நேரம் விளையாடும். அதுக்கப்புறம் நான் தீனி கொடுப்பேன், வாங்கிட்டு போயிடும். எல்லா எறும்பும் ஒரே மாதிரி தானே இருக்கு. இத மட்டும் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்ப? இதுக்கு ஒரு கால் இல்ல, நொண்டி நொண்டி தான் நடந்து வரும். எனக்கு இத பார்த்தா பரிதாபமா இருக்கும். இதுக்கு மட்டும் தான் தீனி கொடுப்பேன். சரியான பைத்தியம். ஈ எறும்பு கிட்ட பேசிக்கிட்டு இருக்க. நீ மட்டும் செவர்ல ஒட்டி இருக்கிற பொம்பளை படத்துக்கிட்ட எல்லாம் பேசலையாக்கும். யோ கொலைனாரே, இன்னுமா பரப்பல? எங்க தாச்சி? சரியா போச்சு போ. இன்னைக்கு தேதி 27யா? உங்க அண்ணா வர 4. மறந்தே போச்சு அத்தாச்சி. மறக்க மாட்டேன் பின்ன. அண்ணா வந்து உனக்கு என்ன ஆக போகுது? எனக்கு தானே அக்கறை. சரி சரி, சீக்கிரம் புறப்படு. நம்ம காசுமத்தி வீட்டு வண்டியை பூட்டுக்க, நேரா காரைப்பட்டு வளர்ச்சிக்கிட்ட போய் நில்லு. எப்படியும் அண்ணா மத்தியானத்துக்குள்ள வந்துருவாங்க. அதுக்குள்ள வந்துருமா? அப்படியே வரலனாலும் அவசரப்பட்டு திரும்பிடாதே. இந்த பணம் அங்கனே கிளப் கடையில பச்சை அரைட்டு நில்லு. அண்ணன் வந்து இறங்குனதும் தூக்கி வண்டியில போட்டு கொண்டாந்துடு. என்னக்கா எதிரிய குண்டு கட்டா தூக்கிட்டு வான்னு கூத்து மகாராஜா சொல்ற போல சொல்றியே. பாவம் என் குழந்தை என்ன ஆகுதோ. யோ குழந்தைனார, சீக்கிரம் புறப்படியா. கஞ்சி குடிச்சிட்டு கிளம்பிடுறேன். கஞ்சி என்னையா கஞ்சி? அத காசு கொடுத்துல ஐயர் கடையில பலகாரம் சாப்பிடியா? ஓஹோ. பாஞ்சாலி, நீயும் நம்ம வீட்டுக்கு வா. அவங்க வரதுக்குள்ள அதே இது சமைக்கலாம்.
கருத்தமணி, கருத்தமணி. ஏன் தானா ஏராசா வந்துருச்சா? அண்ணா வராதா சாச்சி? அடுத்த மாசம் தான் வருமா? மலையாளி இடம் தான் சொல்லுச்சு. ஒரு கடுதாசி போட்டிருந்தா இந்நேரம் கோழி அடிச்சு குழம்பு வச்சிருப்பேன்ல. சாப்பாடு முக்கியம் இல்ல புள்ள, அத பரிமாற கைதான் முக்கியம். உன் கையால கஞ்சி ஊத்துனா கூட அது எனக்கு தேன் தான். இன்னைக்கு வெறும் சொல்றதானா? குழம்பு வைக்கல? கெட்ட கேட்டுக்கு குழம்பு வேற. இன்னும் 4 நாள் போனா இதுக்கும் பஞ்சம் வந்துடையா? நீ வேலை வெட்டி இல்லாம ஊர் சுத்திட்டு இருந்தா நான் எப்படியா தினம் தினம் குழம்பு வைக்கிறது? சக்கரை மில்ல சேர போறேன்னு சொன்னியே, என்ன ஆச்சியாது? நானும் வீரப்ப மச்சானும் போய் கேட்டோம். மேனேஜர் மச்சானுக்கு தெரிஞ்சவர் தான். இன்னும் கொஞ்ச நாள்ல ஆள் சேர்ப்பாங்களாம். அப்ப சொல்றேன்னாரு. எப்படியாச்சும் சீக்கிரம் வேலையில சேர்ந்துடுயா. நான் எங்க அத்தாச்சி கிட்ட என்ன ரோசமா சபதம் போட்டுட்டு வந்தேன். நீ இப்படி கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம திரியிறியே. கோழி குழம்பு என் மச்சானுக்காக சமைச்சோம்ல, அவங்க வரல. குழம்பு வீணா போயிடும். அது குழந்தைனாச்சு சாப்பிடட்டுமே. வராது அவங்களுக்காக காத்துக்கிட்டு இருந்து மூசி போறதை விட இருக்கிறவங்களுக்காச்சும் அது பிரயோஜனம் பண்ணலாம் இல்லையா? அத்தாச்சினா அத்தாச்சிதான், பயத்துல கை கொடுக்கும். ஆமா, உன் வீட்டு ஆம்பளை பெரிய கவர்னரு, அவரை பத்தி செய்தி சொல்றதா என் மச்சான் அதுக்கு வேலை. சவுந்தரம், நானும் அவனும் சேர்ந்து வர்றதாகத்தான் டிக்கெட் எல்லாம் எடுத்தோம். கடைசி நேரத்துல ஏதோ தொழில சிக்கல், வர முடியல. சீக்கிரம் வந்துடுவான், கவலைப்படாது. பொண்ணா பிறந்துட்டு கவலைப்படுறதுக்கும் கண்ணீர் விடுறதுக்கும் பயந்தா முடியுமா? ஆயுசு பூரா நாடு தழுதே சாகணும்னு என் விதி. ஆமா, சவுந்தரத்துக்கா புருஷன் ஏன் வரல? இனிமே எங்க அவன் வர போறான்? ஏன், என்னாச்சு? நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. இவ புருஷன் ராஜாங்க இருக்கானே, சிங்கப்பூர்ல நிறைய சம்பாதிச்சான். அதான் மாசான டான் டான்னு பணம் வந்து சேருது. இப்ப அவங்கிட்ட லட்சக்கணக்கில் சொத்து இருக்கு. அப்ப என்ன எல்லாத்தையும் அள்ளிட்டு உடையாந்துட வேண்டியதானே? அங்கதானே இருக்கு சிக்கலு. இப்ப ராஜாங்கம் தனியா இல்ல, ஒரு சீனாக்காரிய வச்சுக்கிட்டு ரொம்ப நாளா குடும்பம் நடத்துறான். 3 பிள்ளைங்க இருக்கு. உப்பும் இல்ல, புளியும் இல்ல, உளுந்தம் பருப்பும் இல்ல, தப்பும் இல்ல, ஈரத்துணி தப்பாம போட்டுக்கலாம். அடியா தப்பாஞ்சாலி, நினைச்ச நடி பண்றது, அழுது என்ன பண்றது? பாட்டு புருஷன் வாய்க்காமேட்ல இருக்கா, வயிற்றுல ஈரத்துணி ஈத்தவனடி கட்டிக்கணும். வந்துட்டாங்க வாய்க்காமேட்ல இருந்து. ஓய் குட்டிக்க வாங்க. அப்பா 6 மைல் சைக்கிள் மிதிக்கிறதுக்குள்ள உசுர போயிடுச்சு. அஞ்சலி, சோறு போடுறியா? இப்ப எங்க சுத்திட்டு வரிய? நான் ஒண்ணும் சும்மா சுத்திட்டு வரல. வீரப்ப மச்சானோட காரியாப்பட்டி காரியமாத்தான் போயிட்டு வரேன். ரொம்ப முக்கியமான வேலை. நம்ம பொறுப்பு தரப்பு பார்க்காம அந்த அளவு ஊர் சுத்திட்டு இருந்தா குடும்பம் நடந்துடுமா ஐயா? 3 6 மைல் அதை வச்சு சைக்கிள் ஓட்டிட்டு வந்தியே, என்னையா குடுத்துச்சு? 2 வடையும் ஒரு டீயும் வாங்கி கொடுத்துச்சு. ஐயோ, இப்படி டீக்கும் வரைக்குமே ஓட்டிட்டு இருந்தா எப்பயா சோத்து போட்ட போற? எனக்கு கஞ்சி ஊத்த போற? நம்மளும் 4 பேர் மாதிரி நில நீச்சு வாங்கி நல்லபடியா வாழ வேணாம்? இப்ப மட்டும் என்ன குறைச்சலாம்? என்ன குறைச்சல் நான் கேக்குறேன். 5 பெட்டி காலி, அரிசி தகரம் அதுவும் காலி. எங்க அண்ணன் வீட்டுல இருந்து கொண்டாந்ததும் தீர்ந்து போச்சுன்னு கருதாச்சு எழுதுனா மறுபடியும் கொடுத்து விட மாட்டாங்களா?
யோ யோ, உனக்கு கொஞ்சமாவது சூடு சொரணை இருக்கா ஐயா? மாடு மாதிரி ஒழிச்சு சம்பாதிக்கணும்னு தோணல. மாமனார் வீட்டுல இருந்து கொடுத்து விட மாட்டாங்களா? நான் கேக்குறேன். யோ, நானா உழைக்க மாட்டேங்கிறேன். எனக்கு வேலை கிடைச்சாதானே?